Taste the Daily. இப்போ இங்கே நடக்கக்கூடிய இந்த கண்டன கூட்டம் என்பது சென்னை பெருநகர மாநகராட்சி நிர்வாகம் என்பது சட்டத்துக்கு புறம்பாக உயர்நீதிமன்ற முடிவுக்கு எதிராக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதான் இந்த கண்டன கூட்டம். நேற்றைய முன்தினம் சனிக்கிழமை அன்று இங்கே அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு 41 கடைகள், அதாவது ஏற்கனவே அந்த மோர் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிரந்தர கடைகள், அவர்கள் மாதந்தோறும் வாடகையை மாநகராட்சி செலுத்தி வருகிறார்கள். உள்ளே வியாபாரம் இல்லை என்ற காரணத்தினாலே அது உயர்நீதிமன்றத்தை அணுகி அதற்கு பிறகு மாநகராட்சியினுடைய ஒப்புதலோடு இங்கே 41 கடைகள் அமைக்க உத்தரவிட்டு அந்த உத்தரவின் அடிப்படையிலே இங்கே செயல்பட்டு இருந்தது. அதை கடந்த வெண்டிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய கமிஷன் தலைமையிலே செயல்பட்டிருந்த அந்த வெண்டிங் கமிட்டி அதை அங்கீகரித்து அவர்களுக்கு மாத வாடகை என்பது 100 ரூபாய் மிக குறைவாக இருக்கிறது, அதிகமான வாடகையை தர வேண்டும் என்று மாநகராட்சி தரப்பிலே சொல்லப்பட்டு அதை சங்கமும் ஏற்றுக்கொண்டு அதற்கான பட்டியலும் கொடுத்திருக்கிறார்கள். இதே நேரத்திலே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களை நிரந்தரமானவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் இல்லை என்று மாநகராட்சியினுடைய வெண்டிங் கமிட்டியே ஒரு கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தின் அடிப்படையிலே நிதி வருவாய், அதை ரெவென்யூ ஆன் ஃபைனான்ஸ் டெப்டி கமிஷனர் அவர்களும் ஒப்புக்கொண்டு அந்த அவர்களுக்கான வியாபாரம் செய்ய அனுமதித்தார்கள். அந்த வியாபாரம் செய்ய அனுமதிக்கப்பட்ட இடத்தில் திடீரென்று யாருக்கும் தெரியாமல் சனிக்கிழமை காலம்பரை அது வழக்கம் போல இந்த கமிஷனர் வந்த பிறகு இவர் வந்த உடனே இவருக்கான புல்டோசரையும் அவருடைய ட்ரேட்மார்க்காக கொண்டு வந்தார். பல்வேறு வழக்குகளிலே இவர் புல்டோசர் கொண்டு வந்து இங்கு நிறுத்தி வியாபாரிகளை அள்ளி போடுவதும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அவருடைய பொருள்களையும் கடைகளையும் நாசப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் கடந்த சனிக்கிழமை நடந்தக்கூடிய அக்கிரமம் என்பது, அநியாயம் என்பது சட்டத்திற்கு முழுமையான ஒரு விரோதமான நடவடிக்கையாகும். கடந்த வாரம் இதே கமிஷன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே கைகட்டி மன்னிப்பு கோரினார். உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. உயர்நீதிமன்றத்துடைய முடிவுகளை அமுல்படுத்தாமல் இருக்கக்கூடிய இந்த கமிஷனர் அவருடைய சம்பளத்திலிருந்து 1 லட்சம் ரூபாயை அபராதமாக கட்டி அடையாறில் இருக்கக்கூடிய கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அவர் கட்டளையிட்டார்கள். அந்த கட்டளைக்கு பிறகு அவர் தன்னுடைய வக்கீல்களை எல்லாம் வைத்து அந்த அபராதத்திலிருந்து விதிவிலக்கு கோரினார்கள். அப்பொழுதும் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொன்னார்கள், ஐஏஎஸ் அதிகாரி என்பது உயர்நீதிமன்றத்திற்கு மேல் இருக்கக்கூடிய பெரிய ஆள் அல்ல, ஆகவே உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் இந்திய குடிமக்கள், தமிழக குடிமக்கள், சென்னை வாசிகள் என்று சொல்ல பிறகு அவர் போய் கையை கட்டி மன்னிப்பு கேட்டார். இப்பொழுது இந்த வழக்கிலும் கூட மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமையை இந்த சென்னை நகர சிறு வியாபாரிகள் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. சட்டத்தில் 2014ஆம் ஆண்டு சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதார அவர்கள் பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது, ஆக்ட் 7/2014. அந்த சட்டத்தின் அடிப்படையிலே இந்த சென்னை நகரத்தில் இருக்க 35,588 வியாபாரிகள் அவர்கள் அடையாளப்படுத்தி அடையாள அட்டையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடையாளப்படுத்திய 35,000 வியாபாரிகள் ஓட்டு போட்டு தேர்தல் நடத்தி அதனுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது உயர்நீதிமன்றம் சொன்ன ஒரே மண்டலம் அல்ல, 15 மண்டலங்களுக்கும் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் தரப்பில் கடந்த மாதம் 26ஆம் தேதி 90 அவருடைய பிரதிநிதிகளை, நகர விற்பனை குழு பிரதிநிதிகளை, வெண்டிங் கமிட்டி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த தேர்ந்தெடுத்த 90 பேரில் 58 பேர் எங்கள் கூட்டமைப்பு சங்கத்தை சார்ந்தவர்கள். அப்படி அவரை எடுத்த பிறகும் கூட அந்த வியாபாரியுடைய கமிட்டி மெம்பர்கள் 5ஆம் மண்டலத்தில் 6 பேருக்கு 6 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் சென்று முறையிட்ட போது மாநகராட்சி அதிகாரிகளோடு மண்டல அலுவலர் இல்லை, ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சொல்லக்கூடிய செயற்குழு பொறியாளர் மற்றவர்களெல்லாம் அணுகி சொன்னபோது கூட இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை அவர் சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, சட்டத்தில் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆக்கிரமிப்பு என்று அவர்கள் பாஷையிலே வைத்து கொண்டாலும் கூட அவர்களுக்கு முதல்ல நோட்டீஸ் கொடுக்கணும், நோட்டீஸுக்கு பிறகு அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்கணும்,
மாற்று இடத்திலே அவர்கள் போய் தன்னுடைய வாழ்வை துவங்கிய பிறகுதான் இது எடுக்க வேண்டுமே தவிர அதை இப்படி அடித்து நாசப்படுத்தக்கூடாது. அதை போல அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலிருந்து எடுக்கக்கூடிய பொருள்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். மாநகராட்சி பத்திரப்படுத்தி வைத்து அவர்கள் எந்த செய்கிறார்களோ அங்கே செல்லும் போது அந்த பொருட்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் சட்டத்தில் தெளிவாக சொல்லி, இப்படி சட்டத்துடைய அனைத்து விதிகளையும் மீறி இருக்கக்கூடிய மானங்கெட்ட இந்த மாநகராட்சியை இன்றைக்கு ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு செயலை இந்த கண்டித்து தான் இந்த கண்டன கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு கூப்பிட்டால் எங்கே வேணும் போகக்கூடிய காவல்துறையாக மாற்றப்பட்டிருக்கு. அந்த காவல்துறையாக மாறப்பட்டு அதுபோல் தான் பெரியமேடு இன்ஸ்பெக்டர் அவர்களும் உடனடியாக அவர்தான் கமிஷனர் போல இங்கே செயல்பட்ட காட்சியை பார்த்தார்கள். ஆகவே வியாபாரிகள் நிச்சயமாக விடமாட்டார்கள், கண்டிப்பாக போராடுவார்கள். சட்டத்தை மீறக்கூடிய கமிஷனராலும் சரி, அந்த மாநகராட்சியாலும் சரி, தக்க பாடத்தை நாங்கள் புகட்டுவோம். அதற்கான கண்டன கூட்டத்தை தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். உடனடியாக இன்று மாலையே அவர்கள் வியாபாரம் செய்வதற்கான அந்த வசதியை, சட்டபூர்வமான வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்பது இன்றைக்கு கண்டனத்திலே நாங்கள் எங்களுடைய பொருளாக கொடுக்கிறோம். இல்லை என்றால் சென்னை நகரம் முழுவதும் இருக்கிற வியாபாரிகள் திரண்டு அந்தந்த மண்டலங்களில் மட்டுமல்ல முதலமைச்சரையும் கோட்டையை நோக்கி செல்லக்கூடிய போராட்டத்தை தொடரும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.